ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து சிஎஸ்சி ஐடி வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர்களா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து யூசிஎல் ஐடி வந்து கிடைக்குமா கிடைக்காதா, இதை வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஏ டு இசட் இந்த வீடியோல நம்ம வந்து ஷேர் பண்ண போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். அதே மாதிரி நீங்க சிஎஸ்சி நெட் சென்டர் ப்ரௌசிங் என்ற இ-சேவையெல்லாம் வச்சு ரன் பண்றீங்கன்னா உங்களுக்காகவே பிரத்யேகமா ஒரு டெலிகிராம் குரூப்பும் வாட்ஸ்அப் குரூப்பும் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தரா வந்து சிஎஸ்சி அப்டேட்ஸ், இ-சேவையில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ், உங்களுடைய சென்டரை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணி கொண்டு போறது, உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்து இப்படி வந்து சர்வீஸ் பண்றது அப்படிங்கிறது ஏ டு இசட் எல்லாமே வந்து நம்ம இந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவோம். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வந்து இந்த வீடியோ நான் போடுறதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து சிஎஸ்சி சென்டர் வந்து ஐடி வந்து வாங்கி ஆக்டிவேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நிறைய நபர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆதார் சர்வீசஸ் வந்து அவங்களுடைய கஸ்டமர் வந்து கேட்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. பட் நம்மளோட சிஎஸ்சி ஐடி வச்சு ஆதார் ஐடி வந்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். இதுல வந்து ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. இப்ப எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப அவசரப்படுறீங்க, ஆர்வ கோளாறு. இப்பதான் உங்களுக்கு ஐடி வந்து கிடைச்சிருக்கு, உடனே நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேல உச்சகட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அப்படி வந்து நீங்க போறது வந்து உங்களுடைய ஆர்வம் அப்படிங்கிறது பாசிபிளா தான் இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் நீங்க வந்து போக முடியாது. ஏன்னா ஒரு சில ப்ரொசீஜர்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எல்லா ஐடியுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஆக்சுவலா வந்து இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, சிஎஸ்சி ஐடி நீங்க வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த டெக் எக்ஸாம் அப்படிங்கறத நீங்க வந்து ரைட் பண்ணணும். ரெண்டாவது பேங்க் பிசி அப்படிங்கிறதையுமே அவங்க ரொம்ப மஸ்டா தான் வச்சிருந்தாங்க. பட் அந்த பேங்க் பிசி அப்படிங்கிற அந்த சர்டிபிகேட் நம்பருங்கிற இடத்துல வந்து ஸ்டார் சிம்பிள் வந்து அவங்க போடுறது வந்து எடுத்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இப்ப எல்லாருமே வந்து டக்குன்னு ஐடி வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பேங்க் பிசி அப்படிங்கிற இடத்துல வந்து ஐடி பேங்க் பிசி சர்டிபிகேட் நம்பர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய பீப்புள்னால வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, சிஎஸ்சி ஐடி வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து வாங்க முடியாது. சரிங்களா, அதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். நம்ம விசாரிச்ச வரைக்கும் இடிஎம்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சிஎஸ்சி ஐடி டெக் எக்ஸாம் மட்டும் எழுதி வாங்கியிருந்தாலும் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பேங்க் பிசி அப்படிங்கிற அதாவது ஐஎம்பிஎஃப் சர்டிபிகேட் நீங்க வந்து அந்த எக்ஸாம் வந்து நீங்க அட்டன் பண்ணி அந்த சர்டிபிகேட் நீங்க வாங்கணும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. அந்த சர்டிபிகேட் பிளஸ் உங்ககிட்ட வந்து சிஎஸ்சி ஐடி இது ரெண்டு இருந்தால் மட்டுமே உங்ககிட்ட வந்து ஆதார் யூசிஎல் ஐடிக்கு நீங்க வந்து எலிஜிபிள் ஆக முடியும். பிளஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆதார் சூப்பர்வைசர் ஸ்லாஷ் ஆபரேட்டர் இந்த சர்டிபிகேட்டுமே நீங்க வந்து உங்க கையில இருந்தால் மட்டுமே உங்களுடைய யூசிஎல் அதாவது உங்களுடைய ஆதார் அப்டேட் சென்டரை நீங்க வந்து உங்களால வந்து ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணி வாங்க முடியும். இதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த யூசிஎல் வந்து என்னென்ன டைப் ஆஃப் யூசிஎல் சென்டர் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஆக்சுவலா வந்து நம்ம இந்தியாவில் வந்து 4 டைப் ஆஃப் ஆதார் சர்வீஸ் சென்டர் வந்து நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுல என்னென்ன அப்படிங்கிற நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இது நம்ம வெப்சைட்லயே ஏற்கனவே நான் வந்து கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. 4 டைப்ஸ் ஆஃப் ஆதார் சர்வீசஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து யூசிஎல் சென்டர் அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, சிஎஸ்சி ஐடி வச்சு பிசி அதாவது பேங்க் பிசி பேங்க் கரஸ்பாண்டிங் சொல்லுவோம், அந்த ஐடி வச்சிருந்தீங்கனால் மட்டுமே உங்களுக்கு வந்து இந்த யூசிஎல் சென்டர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இப்போ இது வந்து இப்போ புதுசா நிறைய நபர்கள் வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்கும், உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும். ஒரு 3 to 4 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சிஎஸ்சி ஐடி வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த யூசிஎல் அப்படிங்கறத வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல என்ன ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நார்த் இந்தியா சைடு வந்து அது வந்து கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சிஎஸ்சி ஐடி வச்சிருக்கவங்க யாருக்குமே வந்து யூசிஎல் ஐடி வந்து அப்படிங்கறத வந்து கொடுக்காம கட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து இன்ன வரைக்கும் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொடுக்காம தான் வச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா, சோ நீங்க வந்து அவசரப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து பேங்க் பிசி ஐடி வச்சு இருந்துட்டு நீங்க வந்து யூசிஎல் ஐடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஒரு பேங்க் செக்டாருக்கு கீழே நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூசிஎல் ஐடி வாங்கி நீங்க வந்து ஆப்ரேட் வந்து பண்ண முடியும். கண்டிப்பா உங்ககிட்ட ஆதார் சர்டிபிகேட் இருக்கணும். ஆதார் ஆபரேட்டர் ஐடி ஆதார் ஆபரேட்டர் சர்டிபிகேட் அப்படி இல்லைன்னா சூப்பர்வைசர் சர்டிபிகேட் இதை நீங்க பாஸ் பண்ணி எக்ஸாம் எல்லாம் எழுதி வாங்கி வச்சிருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து யூசிஎல் ஐடி அப்படிங்கறத உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து உங்களுடைய சிஎஸ்சி ஐடிக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு பேங்குக்கு கீழே நீங்க போயிட்டு வந்து ஒரு பேங்கோடைய ஆத்தரைஸ்டு பர்சனா நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்ப எப்படி போஸ்ட் ஆபீஸ்ல வந்து ஒரு ஆதார் சர்வீஸ் சென்டர் வந்து இருக்குது, அதே மாதிரி இந்தியன் பேங்க்ல வச்சிருப்பாங்க, சவுத் இந்தியன் பேங்க்ல, இந்த மாதிரி ஒரு பிரைவேட் பேங்க் செக்டர்ல வந்து அந்த பேங்குக்கு கீழே கண்ட்ரோல்ல நம்ம வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். தனியா வந்து ஒரு ஸ்டாஃப் போட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குது. சோ இந்த யூசிஎல் சென்டர்ல என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ஆதார்ல இருந்து மொபைல் நம்பர் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம்.
அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், இமெயில் ஐடி வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், ஆதார் கார்டு வந்து மிஸ் பண்ணிட்டாங்க கஸ்டமர் அப்படின்னா அது வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். இந்த சர்வீசஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த UCL அப்படிங்கிற அந்த ஐடியில போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்க முடியும். கம்மிங் ஜூம் போட்டு வந்து உங்களுக்கு வந்து நேம் கரெக்ஷன், டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. இதற்கு கண்டிப்பா CSC வழியாக பேங்க் PC ஐடி வைத்திருக்க வேண்டும். பேங்க் PC ஐடி வைத்திருந்தால் CSC மூலமாக ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க CSC வச்சு நீங்க டைரக்டா ஆக்டிவேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து இன்னும் வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணதுனால டோட்டலா வந்து பார்த்தா இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஸ்டாப் பண்ணி வச்சதுனால நாங்க வந்து டைரக்டா CSCக்கு வந்து கொடுக்க மாட்டோம், ஒரு பேங்க் செக்டாருக்கு கீழே அவங்களுக்கு கண்ட்ரோல்ல உங்களுக்கு வந்து கொடுப்போம், நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து CSC தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. சாரி, ஆதார் தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது என்ன சர்வீசஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது CELC, அதாவது சில்ட்ரன் ஆபரேட்டர் ஐடி அப்படிங்கிற சொல்லுவோம். அதாவது இப்போ புதுசா ஃப்ரெஷ்ஷா வந்து ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படின்னா 5 years பிலோ இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து ஆதார் என்ரோல்மெண்ட், சில்ட்ரன்ஸ் ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் கண்டிப்பா இருக்கும். அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தையா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதார் கார்டு புதுசாவே நீங்க எடுத்து கொடுக்கலாம். அது வந்து ஃப்ரீ. ஆனா உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து 25 rupees 30 rupees சம்திங் உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அதே மாதிரி மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்றது, இமெயில் ஐடி அப்டேட் பண்றது, ஆதார் நம்பர் ஃபைன் பண்றது, இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த சில்ட்ரன் ஆதார் ஆபரேட்டர் ஐடியில உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்குமே நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஆதார் தேர்வு எழுதி ஆபரேட்டர் யார் வேண்டுமானாலும் இந்த பணியை அனுமதி பெற்று வாங்கலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதார் சூப்பர்வைசர் சர்டிபிகேட், நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் சர்டிபிகேட் தான் வந்து ஆதார் எக்ஸாம் பாஸ் பண்ணி நீங்க பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா NSC அப்படிங்கிற அந்த ஒரு ஏஜென்சி தான் உங்களுக்கு இதை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நிறைய நபர்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சர்டிபிகேட் என்கிட்ட இருந்தாலே போதும், நான் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி நான் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. இந்த சர்டிபிகேட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்டயே பல நபர்கள்ட்ட வந்து இந்த சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஐடி வாங்காம, அதாவது ஆதார் ஆபரேட்டர் ஐடி வந்து கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த சர்டிபிகேட்டுங்கிறது வந்து ஒரு மேட்டர் கிடையாது. நீங்க அமௌண்ட் பே பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணாலே போதும், இந்த சர்டிபிகேட் வந்து சர்டிபிகேட்டா உங்களுக்கு வந்து வெப்சைட்லயே வந்து ஜென்ரேட் ஆயிரும். இதை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. உங்களுடைய எஃபர்ட்டை பொறுத்து அதுக்கப்புறம் நீங்க வந்து எப்படி வாங்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. சரிங்களா? இந்த சர்டிபிகேட் இருந்தாலே போதும், நம்ம ஆதார் ஐடி நம்மளுக்கு வந்து வாங்கிடலாம், அந்த ஆதார் சர்வீசஸ் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். அப்படிங்கறத வந்து நீங்க வந்து நம்பாதீங்க. நிறைய பேர் உங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லி உங்களை வந்து நம்ப வைக்கிறாங்க. இந்த சர்டிபிகேட் அப்படிங்கிறது யார் வேணாலும் இது வந்து எழுதலாம். CSC சென்டர் வச்சிருக்கவங்க தான் எழுதணும், இசேவை வச்சிருக்கவங்க தான் எழுதணும், வேற ஒருத்தவங்க எழுத முடியாது அப்படின்னு கிடையாது. யார் வேணாலும் எழுதலாம். இதுல இருக்கக்கூடிய நாலேஜஸ், ஆதார் அந்த உடை ரிலேட்டடா இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக இந்த சர்டிபிகேட் எல்லாருனாலையுமே வந்து எழுத முடியும். ஆதார் ஆபரேட்டர் ஸ்லாஷ் சூப்பர்வைசர்னு சொல்லுவான். இந்த எக்ஸாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும். இந்த சர்டிபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம இந்த இப்போ பார்த்துட்டு இருந்தோம் பாத்தீங்களா, இந்த சர்வீசஸ்க்கு உண்டான எல்லா ஒரு ஒர்க்கும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வாங்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி தேர்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ECMP சென்டர் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இந்த ECMP சென்டர்ல வந்து எல்லா சர்வீசஸுமே நம்ம வந்து பண்ண முடியும். எல்லா சர்வீசஸ் மீன்ஸ் நேம் கரெக்ஷன் பண்றது, டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்றது, அட்ரஸ் சேஞ்ச் பண்றது, மொபைல் நம்பர் அப்டேட் பண்றது, புதுசா மொபைல் நம்பர் லிங்க் பண்றது, பயோமெட்ரிக் வந்து அப்டேட் பண்றது, போட்டோ வந்து கேப்சர் பண்ணி அப்டேட் பண்றது, இமெயில் ஐடி அப்டேட் பண்றது, ஆதார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது, என்ரோல்மெண்ட் பிலோ 18 years புதுசா என்ரோல்மெண்ட் பண்றது, இந்த சர்வீசஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ECMP சென்டர்ல வந்து பண்ணலாம். இந்த சேவைகள் அனைத்து அரசு அனுமதி கிடைத்தால் எல்லாருமே இதுக்கு வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. ஃபோர்த்தா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வீசஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெக் சென்டர்னு சொல்லுவாங்க, அதாவது PEC சென்டர் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இந்த சென்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நிரந்தர ஆதார் சேவை மையம், பெர்மனண்டா இருக்கக்கூடிய ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் அப்படிங்கறத சொல்லுவோம். இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா கலெக்டரேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆதார் சென்டர்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா தாலுகா ஆபீஸ்க்குள்ள இருக்கக்கூடிய சேவைக்கு பக்கத்துல ஒரு ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த PEC அப்படிங்கறத சொல்லுவாங்க. PEC என்பது அனைத்து வயதினருக்கும் புதிய ஆதார் பதிவு செய்யும் நிரந்தர ஆதார் சேவை மையமாகும். இந்த சேவை மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அரசு சேவை மையத்தில் மட்டுமே இயங்கி வரும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்த சென்டர் நம்ம வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆபரேட்டர் கம் சூப்பர்வைசர் தேர்வு எழுதி சான்றிதழ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே மேற்கண்ட 4 சேவைகளுக்கும் தகுதியாக உடையவர்கள் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா நீங்க இந்த சர்வீசஸ்ல மோஸ்ட்லி இந்த 3 சர்வீசஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. நீங்க CSC சென்டர் வச்சிருக்கீங்க, இசேவை CSC வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பேங்க் PC IIMBF எக்ஸாம் எழுத பாருங்க. பிளஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஆதார் எக்ஸாமும் நீங்க எழுத பாருங்க. அது ரெண்டும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து இந்த UCL ஐடி கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது.
பட் வந்து நீங்க வந்து ஒரு பேங்குக்கு கீழே தான் போயிட்டு நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து இந்த சர்வீசஸ் எல்லாம் எடுத்து நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். டைரக்டா உங்களுடைய சிஎஸ்சி சென்டர்ல வந்து இந்த யூசிஎல் சென்டர் வந்து கொடுக்கறது வந்து எப்பவோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து தடை பண்ணிட்டாங்க. நார்த் இந்தியால யாரோ ஒரு பீப்புள் வந்து மிஸ்யூஸ் பண்ணதுனால டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆதார் சைட்ல இருந்து. சரிங்களா? இந்த அப்டேட்ஸ் வந்து இப்போ வந்து நிறைய நபர்களுக்கு தெரியாம இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். இதுல போயிட்டு நீங்க மேனுவலா படிச்சு பாருங்க. ஏன்னா நான் வீடியோல வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடா சொல்லியிருப்பேன், ரொம்ப ஸ்லோவா சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல வந்து கொடுத்துருக்கேன். ஆதார்ல வந்து என்னென்ன சைட்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன ஐடிலாம் வந்து அவைலபிலிட்டி இருக்குது, அதுல என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் நம்ம பண்ண முடியும், இதுல எது நம்மளுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன். போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.